ஹலோ, யாருங்க நீங்க? யாருன்னு உங்களுக்கு? என் பேரு கதிர். இங்கே ராகவனை பார்க்கணும். 2 நிமிஷம் இருங்க, கேட்டு வரேன். சார். டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கதவை தட்டாம உள்ள வராதன்னு? சாரி சார், உங்களை பார்க்க கதிர்னு ஒருத்தர் வெயிட் பண்றாரு, அதான். எவனையும் பார்க்க முடியாது, போடா. டேய் நில்லு, இங்க வா வா வா, இங்க வா. யாருன்னு சொன்ன? சார் கதிர் சார். அவனை வர சொல்லு. சரிங்க சார். ம். உங்களை வர சொல்றாரு, போங்க. அப்ப அவங்களுக்கு இப்போ 10 லட்சம் தேவைப்படுதா? ஆமா மாயா, 2 பேரும் இவ்ளோ கஷ்டத்துல இருக்காங்க. நான் எப்படியாவது பணத்தை புரட்டி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ பணத்தை எப்படி பெரியமா ரெடி பண்ண முடியும்? எனக்குன்னு எந்த சேமிப்பும் இல்ல. என் சின்ன சின்ன செலவுக்கு கூட அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஏதாவது செலவு பண்ணாலும் அவர்கிட்ட கணக்கு சொல்லணும். எனக்குன்னு இருக்கிறது நான் இந்த வீட்டுக்கு வரும்போது போட்டுட்டு வந்த நகைங்க தான். அதுல கொஞ்சம் அடகு வைக்கலான்னு பாக்குறேன். அப்பா கிட்ட கேட்கலாம், ஆனா அவரே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ வேண்டாம் மாயா, உன் அப்பா ஏற்கனவே நிறைய பண்ணிட்டாரு, வேண்டாம். தனாவுக்காக நான் தான் பண்ணணும். விடு, நகையை அடகு வச்சிடலாம். ஆனா இது உன் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவருக்கு தெரியக்கூடாது மாயா. எப்படியும் நாம ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே வைக்க போறோம். பெரியம்மா, நம்ம நல்ல விஷயம்னு நினைச்சுதான் பண்றோம். ஆனா பெரியப்பாவுக்கு இது தப்பா தான் தெரியும். ஏற்கனவே நிறைய விஷயத்துல பெரியப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. இதை இப்படி அவருக்கு தெரியாம செய்யணுமான்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா வர வழி இல்ல மாயா. நகையை வச்சுதான் பணத்தை ரெடி பண்ணி ஆகணும். பாவம் தனாவுக்கும் கதிருக்கும் அதிக நேரமும் இல்ல. இல்ல பெரியம்மா, நான் எதுக்கும் ஒரு தடவை திரும்ப என் அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன்னு. வேண்டாம் மாயா, வேண்டாம். சீனுவுக்காக அவர்கிட்ட இருந்து நிறையவே பணம் வாங்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போய் பணத்தை கேட்கறது சரியா இருக்காது. ராத்திரி அவர் தூங்கின பிறகு போய் பெட்டியில இருந்து நகையை எடுத்துடுறேன். அதை கொண்டு போய் அடகு வச்சிடலாம். பாத்தீங்களா அண்ணி, நாம திருட்டுத்தனமா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டோன்னு இந்த அக்கா என்ன அடிச்சாங்க. இப்போ என்னன்னா இவங்களே மாமாவுக்கு தெரியாம நகை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. இவங்க பண்ணா தப்பு இல்ல, அதே நம்ம பண்ணா பெரிய தப்பு. அண்ணி, இத நம்ம சும்மா விடக்கூடாது. இவங்க ராத்திரி நகையை எடுக்கும் போது கையும் களவுமா பிடிச்சு மாமா கிட்ட மாட்டி விட்டுடலாம். இல்ல பார்வதி, அப்படி மட்டும் பண்ணா ஒரே நாள்ல இது முடிஞ்சிரும். அண்ணனும் திட்டிட்டு விட்டுருவாரு. இத பெரிய பிரச்சனையா மாத்தணும். இதுக்கப்புறம் அண்ணன் இவங்க கிட்ட பேசவே கூடாது. அந்த தனாவுக்கும் கதிருக்கும் பணமும் கிடைக்க கூடாது. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? சொல்றேன், வா. ராகவா. டேய் வா கதிரு, எப்படிடா இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி வா உட்கார், வா உட்கார். என்ன மச்சான், ரொம்ப நாள் டச்ல இல்லாம போயிட்ட? அது கல்யாணம் பிசினஸ்னு அப்படியே போயிட்டு இருக்கு. ஆ கேள்விப்பட்டேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிசினஸ்லாம் ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு. சரி, என்ன சாப்பிடுற? காஃபி, டீ ஏதாவது? இல்ல லைட்டா? அதெல்லாம் வேணாம்டா. அப்படியா? நானே வந்து ஒரு நாள் உன்னை பார்க்கணும்னு தான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. ராகவா, ரொம்ப நாள் டச் இல்லாம திடீர்னு வந்து இப்படி கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன். அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். டேய், என்னடா ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு? நீ எப்ப வேணா வந்து என்ன பார்க்கலாம்டா.
படிக்கும்போது நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? சரி, என்ன விஷயம் சொல்லு. டேய், எனக்கு கொஞ்சம் அவசரமா ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுடா. என்னோட ஏஜென்சில நான் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கு. 5 லட்சம் கட்டினாதான் நான் முழு பார்ட்னர் ஆக முடியும். அதுவும் இல்லாம என் ஒய்ஃப் பேட்மிண்டன் பிளேயரு. அவங்க ஒரு கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப்காக அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கியிருந்தாங்க. அங்கேயும் சில பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்க ஒரு 5 லட்சம் வேணும். ஓ, அப்படியா? இந்த கதிர் பண கஷ்டத்துல இருக்கான். வேலையை முடிக்க ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். மச்சானை வச்சு இந்த வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். டேய், என்னை நம்பி கொடுத்தா ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேண்டா. டேய், என்னடா நீ நம்பிக்கையானவன் எனக்கு தெரியாதாடா? அது நம்பிக்கையானவன் சொல்லிட்டு ஏன்டா யோசிக்கிற? இல்லடா, அது அது தெரியும் மச்சான், 10 லட்ச ரூபா பெரிய காசு தான். நீ சும்மாலாம் கொடுக்க வேணாம். இதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்கிறேன். ஆ, இந்த வார்த்தைக்காக தான் மச்சான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த சிலிண்டர் ஏஜென்சி தானே நடத்திக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, சாரதா ஏஜென்சி. அதில் தான் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கேன். சாரதா ஏஜென்சி எங்கேயோ கேட்டிருக்கனே. ஆ, இந்த ஏர்போர்ட்ல கேண்டீன் கான்ட்ராக்ட் நீங்க தானே எடுத்திருக்கீங்க? ஆமாண்டா, உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது அந்த பக்கம் போகும்போது பார்த்திருக்கேன், அதான். நல்லதுடா, பெரிய கான்ட்ராக்ட்லாம் பண்ற. சரி, நீ எவ்வளவு கேட்ட? 10 லட்சம்டா. சரி மச்சான், அது பிரச்சனை இல்ல. நான் அந்த பணத்தை உனக்கு தந்துடுறேன். டேய், நிஜமாவோட சொல்ற? உனக்காக நான் இதை பண்ண மாட்டேனா? மச்சான், இத்தனை நாள் கழிச்சு வந்து பணம் கேட்குறேன். தருவியோ மாட்டியோன்னு டென்ஷனாக வந்தேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டேய், நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன்டா. ஆனா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்டா. என்னடா விஷயம்? பெருசா ஒண்ணும் இல்ல, நான் டைம் வரப்ப சொல்றேன். நீ எனக்கு ஃபேவர் பண்ணா நான் உனக்கு இந்த 10 லட்சத்தை கொடுத்துடுறேன். டேய், என்ன பண்ணணும்னு சொல்றா? கண்டிப்பா நான் உனக்காக பண்றேன். வெறும் காசை மட்டும் நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறதை விட உனக்காக ஏதாவது நான் பண்ணேன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். சரி மச்சான், நான் இந்த வீக்ல சொல்றேன். உன்னை நம்பி வந்தேன், நீ என்னை கைவிடலடா. டேய், என்னடா? தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன, சரியா? நான் கொடுக்குறேன். நான் இருக்கேன். சரி, கரெக்டா பண்ணிடுவல்ல? சரிடா, ஓகேடா, பாத்துக்கலாம். வேண்டாம், விடு. பரவாயில்லைங்க. லிங்கம் ஃபோன் பண்ணிருந்தாரு. என்ன விஷயமா? சாரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க போறாரா. நலங்கு எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாரு. ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எப்படியும் நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பந்தக்கால் நடனம்ல. அதுவும் தான் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாரு. என்ன சொல்லலாம்? 2 நாள்ல நல்ல நாள் இருக்கு. ஒரு தடவை நான் ஜோசியர்கிட்டயும் கேட்டுடுறேங்க. ஜானகி, போதும்.
கூட ஒண்ணும் இல்ல. அவங்களை இப்பவே சீக்கிரம் பிடிச்சு மாமா கிட்ட மாட்டி விட்டுடலாம். இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க முதல்ல எடுக்கட்டும். பெரியம்மா, நான் தான் பெரியம்மா. நான் பயந்தே போயிட்டேன் மாயா. இதோ இந்த பையில நகைங்க இருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க என்ன யார் நகையவா எடுத்தீங்க? உங்க நகையை தானே எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. தனாவுக்கும் கதிர்க்கும் நல்லது நடக்கணும்னு தானே நீங்க இதை கொடுக்க போறீங்க. இதை நினைச்சு பயப்படாதீங்க. இல்ல மாயா, அவர்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியது வந்துருச்சு. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு புரியுது பெரியம்மா. ஆனா பெரியப்பா கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அப்புறம் தனாவுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாம போயிடும். அவரை மீறி நான் இதை செய்யணும்னு நினைக்கல. தானா வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதை விட்டா வர வழியும் தெரியல. நிறைய பொண்ணுங்களுக்கு இதுதான் பெரியம்மா நிலைமையா இருக்கு. வீட்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு தனி சேவிங்ஸ்னு கிடையாது. எந்த தேவையா இருந்தாலும் ஹஸ்பண்டை எதிர்பார்த்து தான் நிக்க வேண்டியது இருக்கு. ஒரு அம்மாவா உங்க மனசு இப்போ எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு புரியுது. நீங்க பண்றதுல எந்த தப்பும் இல்ல பெரியம்மா. இந்த நகையை இப்ப பத்திரமா வைக்கணும். சரி வாங்க. பாத்தீங்களா அண்ணி, நகையை திருடினது தப்பு இல்லையும். அவங்க செஞ்சா மட்டும் அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிப்பாங்க. நம்ம மட்டும்தான் இந்த வீட்ல கேனையா இருக்கோம். இப்ப இவங்களை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் ஐடியால இருக்கீங்க? சொல்றேன், வா. வாங்கோ வாங்கம்மா, வாங்கோ வாங்கோ வாங்கோ. வணக்கம் வணக்கம். பெரிய குடும்பத்து ஆளுங்கெல்லாம் நம்ம கடையை தேடி வர்றது நான் செஞ்ச பாக்கியம். ஒரு அவசர தேவைக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் நாங்க. அவசர தேவை இருந்தா மட்டும்தாம்மா நம்ம கடைக்கு வருவாங்கோ. எவ்வளவுமா வேணும்? இந்த நகைங்களை வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அவ்வளவுதானம்மா. அச்சா அச்சா. தண்டராஜி சார். ராவ், இத வெயிட் செக் பண்ணி லாக்கர்ல வச்சிரு சேஃபா. ஜாகிரதமா, கேஷ் 10 லட்சம் இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேரு நகையை அடமானம் வச்சு பணம் வாங்க நம்ம கடைக்கு வருவாங்க. ஆனா ஊர்ல பெரிய குடும்பம் நீங்களே இப்படி நகையை அடமானம் வைக்க வருவீங்கன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியலம்மா. ஒரு அவசர தேவை இருக்கு, அதனாலதான். சீக்கிரமே நகையை திருப்பிடுறேன். நல்லதுமா. சரி, அச்சா அச்சா. பெரியம்மா, இவரு பெரியப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாருல்ல? நல்லா தெரிஞ்சவர் தான் மாயா, எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப போய் தனா கிட்ட பணத்தை கொடுத்துடலாமா? உன் பெரியப்பா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. அப்போ நான் இல்லைன்னா எங்க போன ஏதுன்னு கேள்வி கேட்பாரு. நான் பயத்துல ஏதாவது உளறிட போறேன். அவர்கிட்ட போயும் சொல்ல முடியாது மாயா. சரி பெரியம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நாளைக்கு தனா கிட்ட கொடுத்துடலாம். பெரியம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல மாயா, உன் பெரியப்பாவுக்கு தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் என்னைக்குமே பண்ணதே கிடையாது. இப்பெல்லாம் நிறைய வேலை அவருக்கு தெரியாம பண்ண வேண்டியது வருது. அதான் ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க பெரியம்மா. தனாவோட நல்லதுக்காக தானே இதை பண்றீங்க. நமக்கும் நல்லதாவே நடக்கும். அந்த ஒரு காரணத்தை சொல்லிதான் என் மனசை நானே தேத்திக்கிறேன் மாயா.
அவங்க 2 பேருக்கும் இருக்கிற கஷ்டம் இதோட போயிடணும். அவங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க பெரியம்மா. முதல்ல இந்த பணத்தை பத்திரமா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் வாங்க. வா. ஐயா, இதெல்லாம் நீங்க செய்யலாமா? அதெல்லாம் செய்யத்தான் நாங்க இருக்கோம். ஏங்க அது என்னங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை? நம்ம குடும்ப விசேஷம். அத நாம தானங்க முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும். நாம செய்யலனா எப்படி? அப்படி சொல்லுங்க மச்சான். எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் குடும்பம்னு வந்துட்டா அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இறங்கி வேலை செய்யணும். அப்பதான் மனசுக்கு சந்தோஷம். சரிங்க மச்சான், நீங்க கட்டுங்க. வாங்க. அண்ணி, மாமா எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க அண்ணி, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நீங்க ரொம்ப தங்கமான ஒரு பையனை வளர்த்திருக்கீங்க. சாருவுக்கு கண்ணு தெரியாம இருந்தப்பவே அவர் சாருவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. அப்பவே அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. நடுவுல எங்க நிலம் ஒண்ணு எழுதி கேட்டாரு. அது பிற்காலத்துல சாருவோட கண் ஆபரேஷனுக்கு உதவும்னுதான். ஆனா அவளுக்கு பார்வை திரும்ப வந்த உடனே அத வேண்டான்னு சொல்லிட்டாரு. மத்த பையனா இருந்தா அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல குணம் இருக்கிற மாதிரி உங்க பையனை வளர்த்திருக்கீங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் தான். உங்க பையனை நினைச்சு நீங்க உண்மையிலேயே பெருமைப்படணும். அண்ணா, நேரம் போயிட்டு இருக்கு. பந்தக்கால் நட்டுறலாண்ணே. வாங்கண்ணே, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இந்த மாப்பிள்ள நாம சொல்றத செய்யாம அவனா ஒண்ணு செஞ்சு நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கான். 10 கோடி ரூபாய் நிலம் அப்படியே லட்டு மாதிரி அந்த ஆள் கையில தூக்கி கொடுத்தாரு. இவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக கடைசி நேரத்துல கவுத்து விட்டுட்டான். நம்ம ஆசையில ஒரு லாரி மண் அள்ளி போட்டுட்டான் பாவி. 4 அடி போட்டிருக்கணுங்க இவனுக்கு. அடிச்சு ஓட விட்டுருப்பேன். ஆனா நாம செட் பண்ண மாப்பிள்ள இல்ல. நாம அடிச்சு இங்க வந்து உண்மையை உடனே கிளறி வச்சான்னா அப்புறம் நாமெல்லாம் மாட்டிக்குவோம். அதனாலதான் பொறுமையா இருக்கேன். விடுங்க, கல்யாண நாள் அன்னைக்கு ஓட தானே போறான், அப்போ பாத்துக்கலாம். ஏய், என்ன உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? பூஜை நடக்குதுல்ல? அதான் சகல, மாப்பிள்ள தங்கமான மனசுக்காரரு, இப்படி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு அவங்க சொன்னாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். அது என்னமோ உண்மைதான். சாருவுக்கு நம்மளே தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிளையை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என் பொண்டாட்டி செஞ்ச ஒரே நல்ல காரியம் இந்த மாப்பிளையை கண்டுபிடிச்சதுதான். பாத்தியா, எவ்வளவு பெரிய பில்டப். உண்மையான கல்யாணத்துக்கு கூட எவ்வளவு பெரிய பில்டப் இருக்காது. நிஜ கல்யாணம் இல்லைன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும், மத்தவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. அண்ணி, ஜானகி அக்கா நகை எடுத்ததை வச்சு ஏதோ பண்ண போறேன்னு சொன்னீங்களே,